நமக்கு ரொம்ப வந்து ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த கேரக்டர் இப்படிதான் சொல்லிட்டு படத்தை அங்கேயே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அங்க மேபி கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து வச்சிருக்கணும். முழுக்க தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ண மாதிரி அந்த டேரக்டர் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி எடுத்துட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருக்கு. ரேட்டிங் கொடுக்கலாம், ஒரு 5க்கு ஒரு 3 வந்து கொடுக்கலாம். மற்றபடி நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து பெருசாக வந்து செட் ஆகாது. மேபி அந்த செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் கொஞ்சம் கிறிஸ்பா போகாது. என்னன்னா தனுஷ் சார் வச்சு படம் எடுக்கிறமே அந்த ஒரு கிறிஸ்ப்னஸ் இல்லாம படம் ஓடிடாது அப்படின்ற இதுல வந்து கடைசியா வந்து கொஞ்சம் கிறிஸ்பா வச்சிருக்காங்க. மற்றபடி வந்து ஒரு டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கு. ராஷ்மிகா வந்து இந்த இதுல அவங்களே எஃபோர்ட் போட்டிருக்காங்க. என்னன்னா தனுஷ் சார் ராஷ்மிகா எங்கெங்க வராங்களோ அங்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு எங்கேஜிங்கா போகும். மற்றபடி வந்து நாகார்ஜுனா சார் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நீங்க நாகார்ஜுனா சார் மாதிரி ஒரு பெரிய வெயிட்டான ஒரு பெரிய ஹீரோ ஒரு வில்லன் மாதிரியான கேரக்டர் எடுத்துட்டு வந்து நீங்க அவரை பிளாக்மெயில் பண்ணுவாங்க வில்லன். ஸோ அப்படி அவர் பிளாக்மெயில் பண்ணி அவர் ஒரு மாதிரி பம்பி நடிக்கிறதெல்லாம் நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. மேபி அந்த மாதிரியான விஷயங்கள் மாத்திருக்கணும். ராஷ்மிகா டீசெண்டா பண்ணியிருக்காங்க.